வணக்கம் நண்பர்களே. நம்மக்கிட்ட ஒரு ரிமோட் கிட் வாங்கின ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. அந்த டவுட்டுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய நண்பர்கள் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. என்ன டவுட்டு கேட்குறாருன்னா, இந்த FT006 அல்லது FT004G, FT004 இந்த மாதிரி ரிமோட் கிட் வருது பார்த்தீங்களா? அந்த ரிமோட் கிட்டுக்கு நம்ம இந்த FT003 மினி டிகோடரை நம்ம ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிஸ்பிளேல நம்ம கோஆக்சல் செலக்ட் பண்ணும்போது ஆப்டிக்கல் காட்டுது, ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணும்போது கோஆக்சல் காட்டுது, மாற்றி காட்டுதுன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார். அந்த டவுட்டுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த மினி டிகோடர் இருக்குல்ல, இதில் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 4 வயரு நம்ம எடுத்து இந்த ரிமோட் கிட்டில் நம்ம இந்த டிஸ்பிளே போர்டில் கனெக்ஷன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் கிரவுண்டு ஏ பி சுவிட்சு, அதே மாதிரி இதுலேயும் கிரவுண்டு ஏ பி சுவிட்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம இதில் கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டர் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இதில் இந்த போர்டில் நம்ம ஒரு கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கனெக்டர் வந்து இந்த டிஸ்பிளே போர்டில் நம்ம இப்படி கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ கனெக்ஷன் பண்ணியிருக்கும் போது நம்ம டிஸ்பிளேயில் ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணும்போது கோஆக்சலோ அல்லது கோஆக்சல் செலக்ட் பண்ணும்போது ஆப்டிக்கலோ இந்த மாதிரி மாறி வேலை செஞ்சுன்னா என்ன செய்யணும்னா, ஒன்றும் செய்ய தேவையில்ல. இந்த நான் சொல்கிற மாதிரிங்க இதை மட்டும் மாற்றுங்க. இந்த போல் பிஏ, அதாவது இந்த சிகப்பு ஒயரும் இந்த ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல, இதை மட்டும் மாற்றி அணைச்சிருங்க. அதாவது பியில் இருக்க சிகப்பு ஒயரை ஏல கொடுத்துருங்க, ஏல இருக்க ப்ரௌன் ஒயரை பியில் கொடுத்துருங்க. மாற்றி மட்டும் கனெக்ஷன் பண்ணிடுங்க. கனெக்ஷன் பண்ணிட்டா அந்த பிரச்சனை இருக்காது. ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணால் ஆப்டிக்கல் தான் வரும், கோஆக்சல் செலக்ட் பண்ணால் கோஆக்சல் தான் வரும், மாறி வேலை செய்யாது. உங்களுக்கு இதை எப்படி இதை மாற்றணும்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னென்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கனெக்டரை வந்து நம்ம இப்படி இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணாவே இந்த வயர் வெளியே வந்துடும். அதே மாதிரி இதே மாதிரி அந்த இன்னொரு வயரையும் ப்ரெஸ் பண்ணாவே வெளியே வந்துடும். இப்போ என்ன செய்யணும்னா, சிகப்பில் இருந்த இடத்துல ப்ரௌன் இணைக்கணும், ப்ரௌன் இருந்த இடத்துல சிவப்பு அணிக்கணும். அவ்வளோதான். மாற்றி அணைச்சிட்டா முடிஞ்சிச்சு. அப்படியே வந்து இந்த போர்டில் இப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். கனெக்ட் பண்ணிட்டா எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த டவுட் வந்து சில நண்பர்கள் இந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.